பரவாயில்ல வா, எடுங்க வா, இது போலீஸ் தான் இருக்குதா, இது போலீஸுக்கு இல்லை, போலீஸுக்கு தான் வா, ஓடாது ஓடாது வா. 12ஆம் வகுப்பு வரை மட்டுமே படித்துவிட்டு நான் டாக்டர் என 40 ஆண்டுகளாக ஆங்கில மருத்துவம் பார்த்து வந்த போலி மருத்துவர் கைது. பரவாயில்ல வா, எடுங்க வா, இது போலீஸுக்கு தான் இருக்குதா, இது போலீஸுக்கு இல்லை, போலீஸுக்கு தான் வா, ஓடாது ஓடாது வா. ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டை அடுத்த ஒழுகூர் கிராமத்தை சேர்ந்தவர் 75 வயது முதியவர் ஜெயவேல். இவரை அந்த கிராமத்தில் மருத்துவர் என்றே அனைவரும் நம்புகிறார்கள். ஆனால் அவர் 12ஆம் வகுப்பு மட்டுமே படித்திருக்கிறார், 40 ஆண்டு காலமாக ஆங்கில மருத்துவமும் பார்த்து வருகிறார் என மருத்துவ மற்றும் ஊரகத்துறை இணை இயக்குனருக்கு ரகசிய தகவல் வருகிறது. இதனைத் தொடர்ந்து ஊரகத்துறை இணை இயக்குனர் லட்சுமி தலைமையிலான மருத்துவ குழுவினர் ஜெயவேல் நடத்தி வந்த கிளினிக்கிற்குள் புகுந்து திடீரென சோதனையிட்டனர். அப்போது ஜெயவேல் ஆங்கில மருத்துவம் பார்ப்பதை உறுதி செய்த மருத்துவ குழுவினர் அவரை கைது செய்ததோடு சிகிச்சை அளிக்க வைத்திருந்த ஆங்கில மருந்துகளையும் பறிமுதல் செய்தனர். மேலும் கிளினிக்கை பூட்டி சீல் வைத்தனர். கைராசியான மருத்துவர் என அந்த பகுதி மக்களால் அறியப்பட்டாலும் இது போன்ற மருத்துவர்களிடம் மருத்துவம் பார்த்து கொண்டால் நீண்டகால மறைமுக பக்க விளைவுகள் அதிகமாக இருக்கும் என்று மருத்துவர்கள் எச்சரிக்கை விடுப்பது குறிப்பிடத்தக்கது. தன்னை வாழ்க்கையில் உயர பறக்கச் செய்ததற்கு தொழிலாளர்களே காரணம் என அந்த தொழிலாளர்களை உயர விமானத்தில் பறக்க அழைத்து சென்ற அந்த முதலாளிக்கு பாராட்டுக்கள் குவிந்து வருகின்றன. மதுரையில் செயல்பட்டு வரும் சத்தியம் பயோ இயற்கை உரம் தயாரிக்கும் நிறுவனத்தின் இயக்குனர் வி செந்தில்குமார் உலகம் முழுவதும் உழைப்பாளர் தினம் மே 1 சிறப்பாக கொண்டாடப்பட்ட நிலையில் தங்கள் நிறுவனத்தில் பணியாற்றும் ஊழியர்களின் பணியினை போற்றும் விதமாக அவர்கள் அனைவருக்கும் இன்று ஒரு சர்ப்ரைஸ் அளிக்க முடிவு செய்தார். 15 பணியாளர்களை மதுரையிலிருந்து சென்னைக்கு விமானத்தில் அழைத்து சென்று பொழுதுபோக்கும் இடங்களை சுற்றி காண்பித்துவிட்டு மீண்டும் விமானத்திலேயே திரும்பி மதுரைக்கு அழைத்து வந்திருக்கிறார். இது சம்பந்தமாக பேசிய அந்த நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் வி செந்தில்குமார், எந்த ஒரு நிறுவனத்தின் வளர்ச்சிக்கும் அந்த நிறுவனத்தில் பணியாற்றும் உண்மையான ஊழியர்களே காரணம் என்றும் இதன் காரணமாக தங்களது நிறுவனத்தில் பணியாற்றும் தொழிலாளர்களின் உழைப்பினை பல வழிகளில் தாங்கள் ஊக்கப்படுத்தி வருவதாகவும் அதில் ஒன்றாக இது போன்றதொரு நிகழ்வுகளை வருடந்தோறும் செய்து வருவதாகவும் இதனால் தொழிலாளர்களின் மனமும் உடலும் புத்துணர்ச்சி அடைவதோடு உழைப்பின் பலனை உணர்வதற்கு வாய்ப்பையும் உருவாக்கி தருவதாக நெகிழ்ச்சியுடன் கூறினார்.